என்னன்னா பூஜைக்கு நாழி ஆகல என்ன நின்னு இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கு. கோவிலுக்கு புறப்பட வேண்டாமா? போகணும் தான். ஆனா உன்னை பிரிஞ்சு போறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. என்னமோ கடல் கடந்து போற மாதிரி தான் சொல்றேன். உன்னை விட்டு இந்த வாசப்படியே கிடக்க முடியல. நான் ஏண்டி கடல் எல்லாம் கடந்து போறேன்? பகவான் பசியோட காத்துட்டு இருப்ப. சீக்கிரமா போய் பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணி சீக்கிரம் வந்துருவா. பக்கத்திலேயே அம்பாள் இருக்கா. அவ சாதம் மட்டும் பகவான் பரியாசம் பண்ணாதீங்க. போடி. வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. பாகி, யார் வந்திருக்கா பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது, நான் வரமாட்டேன். வந்து பாரு, நிஜமாடி. சரிங்க, உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். உங்க அப்பா வந்திருக்காரு. என்ன விளையாட்டு பொண்ணாவே வளர்த்துருக்கேன். எங்க அப்பா நிஜமா சொல்றேன், போய் சொல்றேன். என்னம்மா? வாங்கப்பா, சௌக்கியமா இருக்கேளா? இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நிச்சயம்ப்பா. அவளுக்கு என்ன உங்க பொண்ணு ராஜாத்தி மாதிரி இருக்கா. நீங்க இருந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு சட்னு வந்துடுறேன். வாங்க. நீங்க முதல்ல புறப்படுங்க. போனுங்கிறியா? வரமாமா, ஒரு வாரம் தங்கிட்டு போங்க. கைகள் அழிந்து வாங்கப்பா. தமிழ்நாடு சாப்பிட்டு போலாம். அதுக்கும் வாங்க. ரசம் பா சாப்பிடுங்க. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காரு? இந்த இடத்துல உப்பு ஜாஸ்தியா இருக்கும். என்னப்பா கண் கலங்குறே? ஆத்து நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சுப்பா? உன்னை கரையேற்றுறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும். உனக்கு பின்னாடி 3 தங்கைகள் காத்துட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் எப்படிதான் கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. மாசம் 140 ரூபாய் சம்பளம். ஆனா 9 மாசமா வரல. ஏன்? யாரோ மந்திரி கையெழுத்து போடலையா? வயசு பெண்களை ஆத்துல வச்சு எப்படிப்பா சமாளிக்கிறேன்? பூஜை தட்டுல விடுற காசை நம்பித்தான் ஆத்துல சாப்பாட்டு தட்டுல சாதம் விட வேண்டியிருக்கு. ஆத்து சாப்பாட்டை பாக்குறப்போ ஏதோ பழைய ஸ்நேகிதான பாக்குற மாதிரி தோன்றது. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படப்படாது. முதல்ல சாப்பிடுங்கப்பா. குழந்தை, நீதான் சாமர்த்தியமா 4 காசு சேர்த்து வச்சு எனக்கு உதவி பண்ணணும். நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா. சாமி, உன்னை நிமிடம் முத லவ் லெட்டர் எழுத போறேன். என்னை நீதான் காப்பாத்தணும். என்ன ஏட்டையா, என்னாச்சு? அரே வாங்க சாமி, நீங்களா? வாங்க வாங்க. என்ன சொல்லுது சைக்கிள்? என்ன சொல்லுது? என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டேன், இனிமே என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
சைக்கிளை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் கதை. ஆமா போட்டன டைமா போட உள்ள அயோக்கிய ராஸ்கல். இவன் உள்ளது இல்லையா சார்? அவரு அந்தோனி என்ன பெரிய ஆளா? நீங்களாம் ஏன் போலீஸ்க்கு வரீங்க? போட நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, சும்மா அப்படி போய் உட்கார். என்னடா இங்க கூட்டம்? வேடிக்கை பாக்குறீங்களா? யாரையா அவன் சுத்த காட்டானா இருக்கா? ஏன் இப்படி கத்துறான்? ஐயரே, அவன் பேசாதீங்க. அவர் காதுல விழுந்தது, நீங்க தொலைஞ்சீங்க. யார் அவர்? அந்தோனி. அந்தோனின்னா? அந்தோனி பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அவர்தான் அந்த ஊருக்கே ராஜா. அவரை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழவே முடியாது. என்னமோ ராஜாக்கள் எல்லாம் ஒழிச்சுட்டதா சொல்றேன். ஊருக்கு ஊரு பேட்டைக்கு பேட்டை இந்த மாதிரி குட்டி ராஜாக்கள் இருந்துட்டு தான் இருக்கா. அனாவசியமா யாரையும் உள்ள விடாது சார். அவர் வந்து சொல்றத செய்ய. யாரும் கூட்டம் போடக்கூடாது. எல்லாரும் வெளியே போக சொல்லு. நான் ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். ஜாமீன் கொடுக்க வந்தா விருந்து வச்சு உபஜா பண்ணுமா? எதாச்சும் நில்லுவேன். கூட்டம் போடாதீங்கயா, அதான் சொல்லிட்டு போனார்ல. அட கூட்டம் போடாதீங்க. என்ன தேர்தல் வந்தா மட்டும் ராத்திரி பகலா நீங்க கூட்டம் போடுவீங்க, நாங்க கூடி கட்டியா இருக்கணும். இப்ப மட்டும் கூட்டம் வேணாமோ? நீ எதிர்கட்சியாளா? ஏன் இவ்வளவு விவரமா பேசுறியா? அதான் கேட்டேன். ஆமா, நல்ல கேள்வி கேட்கிறான். இவனை எதிர்கட்சியில விட்டு வைக்க கூடாது. நம்ம கட்சிக்கு எடுத்துட வேண்டியதான். நம்ம கட்சிக்கு வந்துடுறியா? வணக்கம் சார். எல்லாம் நின்னுகிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. என்ன வரவேற்பே சரியில்லை. என்ன வேணும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றிய செயலாளர். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவனை விட்டுருங்க. இல்ல டைரக்டா மேல போன் பண்ணுவேன். மேல என்ன? கடவுளுக்கா? இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. எங்க ஆட்சி, எங்க போலீஸ், ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கு. இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன். கமிஷன் போடுவீங்களா? முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறதை நிறுத்துங்க, அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம். எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க. ஆமா, உங்க மாமியார் விட்டு சீதனத்துல இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. சட்டசபையில இருக்க வேண்டியவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா? இருதயசாமி, எத்தனை ஆயிரம் வேணும் நானும் தர்றேன். முதல்ல அவனை வெளியே விடு. உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். மரியாதையா வெளியில் போயிடு. இல்லைனா என்கிட்ட நீ அடி வாங்கினது இல்லையே. என்னடா முறைக்கிற? வயசானவன் தானே, அடிச்சா வலிக்குவா போகுதுன்னு நினைக்கிறியா? ஏய் அந்தோனி, நான் என் உத்தியோகத்துல தாண்டா ரிட்டையர் ஆக போறேன். என் உணர்ச்சிகள்ல இருந்து சாகர வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்டா. கெட் அவுட். கெட் அவுட்னா வெளியே போங்கன்னு அர்த்தம். அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நாம இங்க நிக்கணுமா? மார்னிங் சார். உட்காருங்க ஆண்டனி. சார், இவங்க ரேப் கேஸ்ல ஜாமீன் கொடுக்க வந்திருக்காங்க சார். நான் தான் உட்கார வச்சிருக்கேன். அப்பா, பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்தாச்சு. அந்தோனியோட ஆள் நல்லா மாட்டுன்ட்டான். விவரம் புரியாம பேசாதீங்க. பெரியவங்க நுழைஞ்சிட்டாங்கல்ல, விஷயம் சின்னதாயிடும். ஐயோ, நீங்க என்ன சொல்றேன்? இனிமே கொலை தற்கொலை ஆயிடும், கற்பழிச்சவன் காதலன் ஆயிடுவான். கதை எப்படியெல்லாம் மாற போகுதுன்னு
பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் இருதயசாமி, ஏன் பெரிய மனுஷங்களா பகைச்சுக்கிறீங்க? முதல்ல அந்த ஆளை வெடி விடுங்க. சார், அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு போ. அவன் அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணதை நான் கண்ணால பார்த்தேன். முயற்சி தானே பண்ணா? பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சார் வீணான பேச்சு? எந்த பொண்ணை என் ஆளு கைய பிடிச்சு இழுத்தான் சொல்லுங்க. இங்க நிக்கிற இந்த பொண்ணு தான் சார். ஏய், இப்படி வா. இப்படி யாரும் யாரையும் இங்க மிரட்டக்கூடாது. இருதயசாமி, நீ சும்மா இரு. நல்லா யோசிச்சு சொல்லு. யாரு வந்து உன்னை கைய பிடிச்சு இழுத்தானா? உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா? இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். எதுக்கு பயப்படுற? ஒன்றியும் நான் இங்க இருக்கப்போ இல்லைன்னு சொல்லிடு. இல்ல, நான் அவர் பார்த்ததே இல்ல. அப்ப எதுக்கு இங்க வந்த? நான் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்ப ஏட்டையா வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். இந்த அம்மா யாருக்கும் பயப்படாது. நடந்த உண்மை அப்படியே சொல்லு. நான் உண்மையைத்தான் சொல்றேன். பாத்தீங்களா சார், வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வேலை செய்ய விடாம பாதியிலேயே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தேசிய நஷ்டம். எப்படி சார் இந்த நாடு முன்னேறும்? இதுல அரிசி விலை ஏறி போச்சுன்னா எங்களை வேற திட்டுறீங்க. ஏன் அரிசி விலை ஏறாது? பாதியிலே எப்படி கூட்டு வந்த? அழகம்மா அபாண்டம் முதல்லயே சொல்ல, பெரியவங்க நோஞ்சிட்டா விஷயம் சின்னதாயிடும். சிவசிவா, இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா? இதை விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது. ஐயோ, இருதயசாமி, ஏதோ ரிட்டையர் ஆக போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாது. சாயங்காலம் பாத்தியில மீட் பண்ணுவோம். ஓகே. சார், இப்படி ஒரு நிமிஷம் வர்றீங்களா? உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. என்னையா என்ன பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் கேர். நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 5 மாசம் தான் இருக்கு. போயிட்டு வரீங்களா சார்?